கருணாநிதி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் அப்பதவிக்காக முணுமுணுக்காமல் இருந்ததைப் போன்று அன்புமணியும் அமைதியாக இருக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் இடையே பதவி போட்டி தொடர்ந்து நீடித்து வருகிறது. இருவரும் போட்டி கூட்டங்கள் நடத்துவதும் ஆதரவாளர்களை நியமிப்பதும் நீக்குவதும் என பனிப்போர் நிலவி வருகிறது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள தமது இல்லத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமது நண்பர் கலைஞர் தனது இறுதி மூச்சு வரை திமுக தலைவராகவே இருந்தார் எனவும், அதே பாணியில் தனது இறுதி மூச்சு வரை பாமகவுக்கு தாமே தலைவர் எனவும் கூறினார். கலைஞர் கருணாநிதி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் அப்பதவிக்காக ஒருபோதும் முணுமுணுக்கவில்லை எனவும், ஸ்டாலின் போல் அன்புமணியும் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும், தமது காலம் முடியும் வரை அன்புமணி பாமகவின் செயல் தலைவராகத்தான் இருக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் பேசினார். இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு சொல்லியிருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கர நாற்காலியில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முன்முணுக்கவில்லை. அப்பொழுது இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் யாரென்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும். வியாழக்கிழமை ராமதாஸ் வாழ்க்கை வழக்க மாட்டேன் அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுதான், ஆனால் இந்த பிரச்சனைக்கு இன்னும் முடிவு வரவில்லை என்றும் சமரச பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தெரிவித்த ராமதாஸ், தனது 60வது திருமண நாள் விழாவுக்கு அன்புமணி வராதது வருத்தமளிப்பதாகவும், 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் பாமக பொதுக்குழு கூட இருப்பதாக ராமதாஸ் கூறினார். ஏன் கடுமையாக நடந்து விட வேண்டும்? அவர் கேட்கிற, எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இல்லை, முடிவு இன்னும் வரல. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்கள் வாழ்த்து தானே செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கல்ல. நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை 2 குழந்தை. நான் என் வயசில், அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி